ஸோ இந்த 30, 35, 40 இந்த ஜோன் இதுக்கு முன்னாடி வர வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை சாப்பிடலாம், நம்ம நினச்சதை செய்யலாம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இந்த 35, 40க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நினச்ச மாதிரி ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அப்படி சப்போஸ் நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்த வேளை சாப்பாடு உள்ளே இறங்காது. நைட்டு லேட்டாக ஹெவியாக சாப்பிட்டுட்டோம்னாக்க நிறைய பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும், அடுத்த நாள் காலையில் தூக்கம் கெட்டு போய் வேலை கெட்டு போயிடும், ஒர்க் அவுட் பண்ண போக முடியாது. பொதுவாகவே இந்த 30 to 45 வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நைட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை 90% வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க, லைட்டாக சாப்பிடுங்க, ஈஸியாக செரிக்கிற மாதிரி. ஏதோ கொஞ்சம் ஃபைபர், கொஞ்சம் ப்ரோட்டீன், இது போதும். நைட்டில் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்தாலே நீங்கள் டீப் ஸ்லீப் உங்களுக்கு வரும். டீப் ஸ்லீப் வந்தாலே காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகலாம். நிறைய பேர் இந்த நைட் சாப்பாடில் கவனம் இல்லாமல் ஹெவியாக சாப்பிட்டு வெளியில் சாப்பிட்டு வயிறு கெட்டு போய் காலையில் எழ முடியாமல் போய் டோட்டல் லைஃப் ஸ்டைலுமே பாதிக்கப்படுது. இந்த நைட்டு உணவில் ரொம்ப கவனமாக இருங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும்.